இறக்குமதி வரி வந்து உயர்ந்தாலும் தங்கம் விலை குறையறதுக்கான காரணம் என்ன? இப்போ இந்த இறக்குமதி வரின்றது வந்து நம்ம நாட்டுல மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகே. குளோபல் இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல LBMA வந்து ஃபிக்ஸ் பண்றாங்களே, லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன், அவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு தான் உலகத்துல இருக்கிற அத்தனை நாடுகள்லயும் போகுது. அதுல அவங்க தன்னுடைய நாட்டுக்கு அதோட டாலர் கன்வர்சேஷன் எவ்வளவு இருக்கோ அதை போட்டு, இப்போ டாலருக்கும் INR-க்கும் எப்படி கன்வெர்ட் ஆகுது அதை மாதிரி போட்டு, ஸ்ரீலங்கர் போதா ஸ்ரீலங்கர் ரூபால, சைனா போதா சைனால அவங்க இது போட்டு அதுல ரேட் ஃபிக்ஸ் ஆகும். ஆனா நாம மட்டும்தான் இந்த 10% இப்போ உயர்ந்துச்சு மத்திய அரசோடைய இம்போர்ட் டியூட்டினால. ஆனா தங்கம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா இருக்கு. எதனால வீக்கா இருக்கு? வீக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடனே வீக்குன்னா ஐயோ என்னடா அது அப்படின்னு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. வீக் கிடையாது. தங்கம் தன்னுடைய ஸ்பீடான பாதையில போயிட்டு இருந்துச்சு, அது இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கு. எப்பயுமே ஒரு ஸ்பீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தேக்கம் கூட இது சொல்லலாம். அந்த ஒரு இதுல தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இது இப்போ இந்த 10% ஏறாம இருந்திருந்தா இப்ப தங்கத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? 12,000 ரூபாய் தான் இருக்கும். தங்கத்தோட விலை இன்னைக்கு 12,000 ரூபாய் இருக்க வேண்டியது. இது இந்த இம்போர்ட் டியூட்டி ஏத்துறதுனாலதான், இம்போர்ட் டியூட்டி அதுக்கு உண்டான செஸ் இதெல்லாம் சேர்த்து வரப்ப இந்த 13,800 ரூபாய் அந்த அளவுக்கு இருக்க வேண்டிய தங்கம்.